स्वर्गीय पिता, நல்ல நேரத்துல इस अच्छे समय के लिए கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி और சொல்றோம். आपने दिया अच्छी आराधना के समय के लिए धन्यवाद। இந்த நேரத்துல கர்த்தர் எங்களோடு பேசுங்க. और प्रभु इस समय से बातें करो உங்க வார்த்தைகள் மூலமாக और आपके वचन के द्वारा நாளை நாங்கள் புது சிருஷ்டியாக மாறி और आज के दिन हम नया सृष्टि के रूप में बदलने के लिए ஆண்டவருக்காக புதிய காரியங்களை और செய்வோம். प्रभु के लिए नए काम करने के लिए இந்த நேரத்துல எங்களை தகுதிப்படுத்துவீங்க. और इस समय हमें योग्य எங்களை बनाइए, உருவாக்கிடுங்க. हमें आप बनाइए, வார்த்தைகள் மூலமாக எங்களை உருவாக்கிடுங்க. अपने वचनों के द्वारा हमें बनाइए। தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். हम नम्रता से आपके हाथों में ஜீவன் உள்ளதா இருக்கு. और आपका वचन जीवित है प्रभु, உங்க வார்த்தை இன்றைக்கும் அது கிரியை செய்கிறதா और आपका वचन आज भी वो कार्य करता है குறைவற்றதா இருக்கிறது. और उसमें कोई कमियां नहीं है। வார்த்தைகள் மூலமாக எங்களை அப்பா எங்க இருதயத்தை தொற்றுங்க. और आपके शब्द हमारे हृदय को छूने दे प्रभु, உங்க இருதயத்தை எங்க இருதயத்தில் உங்க வசனம் அப்படியே பதியட்டும். और हमारे हृदय में आपका वचन ऐसे छप जाने दे प्रभु। தாழ்த்துக்கிறோம். हम अपने आप को दिन करते हैं, हम खाली करते अपने आप को। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करते यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो अच्छे पिता, आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और प्रभु की पवित्र नाम की महिमा हो। நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். अच्छे समय के लिए हम प्रभु को धन्यवाद देते हैं। நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக और हम कुछ समय ध्यान करने के लिए மத்தேயு எழுதின சுவிசேஷம் और मत्ती रचित सुसमाचार 12ஆம் அதிகாரம் और उसका 12वां अध्याय 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். और उसका 35वां वचन को हम पढ़ेंगे। நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். 12:35 भला मनुष्य मन के भले भंडार से भली बातें निकालता है और बुरा मनुष्य बुरे भंडार से बुरी बातें निकालता है। ஹல்லேலூயா. हालेलुया। நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். और जो भला मनुष्य है वो क्या करता है, मन के भले भंडार से वो भली बातों को निकालता है। நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கிறது. और भला मनुष्य का हृदय जो है वो भला हृदय है। இன்றைக்கு சில நேரங்கள்ல நல்ல நன்மையான காரியங்களை நாம பார்க்கிறோம். और आज हम कई समय पर कई भलाई की चीजों को हम देखते हैं, சிலர் மூலமாக பார்க்கிறோம். और कई लोगों के द्वारा हम देखते हैं, சிலர் மூலமாக நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். और कई लोगों के द्वारा कुछ भले काम होता रहता है। ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है அவன் நல்ல மனுஷனா இருக்கிறான். और वो भला मनुष्य है, அவனுடைய இருதயம் நல்ல இருதயமான பொக்கிஷமாக இருக்கிறது. और उसका हृदय जो है भला भंडार का हृदय है। அங்க இருந்து நல்லதெல்லாம் எடுத்து காட்டுகிறான். और वहां से वो सारी भलाई की चीजों को निकालता है, அவன் நல்ல காரியங்களையே எடுத்து காண்பிக்கிறான். और वो भलाई की चीजों को ही दिखाता है। அந்த நல்ல மனுஷனை और उस भले मनुष्य को வேதத்திலிருந்து நாம அடையாளம் காண போகிறோம். और उस भलाई मनुष्य के बारे में शास्त्र के वचन से उसका हम चिन्ह पहचान। வேதம் யாரை நல்ல மனுஷன் என்று அழைக்கிறது? और बाइबल किस मनुष्य को भला मनुष्य कहता है? நல்ல மனுஷன் தன்னுடைய நடைகளை அவன் ஸ்திரப்படுத்துகிறான். और भला मनुष्य जो अपने चाल चलन को ठीक करता है। தேவன் மனுஷனை நல்லவனாக செம்மையானவனாக உண்டாக்கினார். और परमेश्वर मनुष्य को भला और सीधा बनाया। அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். और वे लोग जो है बहुत सारे मार्गों को ढूंढ लिए, அவர்களாக தவறான காரியங்களை எடுத்துக்கொண்டார்கள் அல்லது தவறான காரியங்களை தெரிந்து கொண்டார்கள். और वो जो है गलत बातों को जो चुन लिया और गलत रास्ते में चलने लगे। ஆண்டவராகிய இயேசு சொன்னார், प्रभु यीशु मसीह ने இந்த कहा, உலகத்துல சிலர் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை காண்பிக்கிறார்கள். और प्रभु यीशु मसीह कहते हैं कि संसार में कुछ लोग ऐसे हैं अपने भले भंडार से भली चीजों को निकालते हैं, அவர்கள் நல்ல மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார்கள். और वे लोग जो है भला मनुष्य कहलाते हैं। ஹல்லேலூயா. 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 ஒரு தம்பி और एक भाई जो है தன்னுடைய கிராமத்துல और अपने गांव में அங்க இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேல் படிப்புகள் எல்லாம் படித்து ஒரு நல்ல ஆசிரியர் வேலைக்காக அவன் தகுதி படைத்து ஆசிரியர் வேலையில சேர்ந்து விட்டான். और एक भाई जो है अपने सारी पढ़ाई को करता, उच्च पढ़ाई को कर वो एक शिक्षक के पद पर वो वहां पर बैठ गया।
கடுமையான முயற்சி எடுத்து நல்ல மேற்படிப்பை படித்து நல்ல வேலையும் அவன் பெற்றுக்கொண்டான். और वो अपनी पढ़ाई को अच्छा ऊंची पढ़ाई कर कर वो अपनी अच्छी पढ़ाई को पूरा कर लिया. அவனுக்கு கடந்த கால நினைவுகள் அவனுக்கு வந்தபடியினால தன்னுடைய இந்த நிலைமைக்கு நல்ல ஒரு அந்த உயர்வுக்கு வருவதற்கு காரணமான அல்லது அதற்கு அவன் யாரிடத்திலிருந்து இந்த கடினமான உழைப்பு கடினமான படிப்புக்கு அவன் யாரை தனக்கு முன் உதாரணமாக அவன் எடுத்துக்கொண்டான் என்பதை யோசித்து பார்த்தபடியினால और वो अपने अतीत को सोचने लगा कि मैं आज जो इस हालात में इस अच्छी परिस्थिति पर आया हूँ तो इस सारे चीजों को इतने परिश्रम करने का मेरे लिए आदर्श कौन था और उसका कारण कौन है करके जब वो सोचा और देखा तो அவனுக்கு நினைவுக்கு வந்தது தன்னுடைய ஆசிரியர் தன் சிறு அதாவது சின்ன பையனா இருக்கும் பொழுது தன்னுடைய ஸ்கூல்ல படித்து கொடுத்த அந்த வாத்தியார் அவனுக்கு அதிகமாக பிடித்திருந்தது. அந்த வாத்தியார் மூலமாக அவன் எப்படியாவது படித்து தானும் ஒரு நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து அவன் படித்து அவன் நல்ல வேலையில சேர்ந்தபடினால அந்த ஆசிரியரை அவன் நினைவு கூர்ந்தான். और जब उस बात को उसने याद किया तो उसको स्मरण में उसका शिक्षक याद आया क्योंकि उसका जो शिक्षक के समान वो चाहता था कि मैं भी अच्छी पढ़ाई कर मैं भी शिक्षक बनना है और मैं भी बच्चों को पढ़ाना है कर அவன் அந்த ஆசிரியரை தேடி வந்தான். और उसे याद आया और वो शिक्षक को ढूंढ कर आया. அந்த ஆசிரியரிடத்தில் வந்து ஐயா வணக்கம் என்று சொன்னான். और वो शिक्षक के पास आया और कहा कि शिक्षक गुरुजी नमस्कार. அவன் ஆசிரியரிடத்தில் கேட்டான் ஐயா என்னை நினைவு இருக்கிறதா என்று சொன்னான். और अपने शिक्षक से पूछा कि आप मुझे याद पहचान में आया मुझे पहचाना आपने. அவர் சொன்னார் இல்ல எனக்கு நினைவு இல்லை என்று சொன்னார். और उसके शिक्षक ने कहा कि मैं आपको नहीं पहचानता याद में नहीं இவன் தன்னுடைய பெயரை சொல்லி பார்த்தான். और ये अपने नाम को वहां पर बताया ஒவ்வொன்றாக நினைப்பூட்டி பார்த்தான். और हर एक बातों को याद दिलाने की कोशिश की நினைவு வரவே இல்லை. मगर उनको स्मरण में नहीं आया. அப்பொழுது और तब இந்த தம்பி இவன் உடனடியாக ஆசிரியருக்கு நினைப்பூட்டுவதற்காக தன்னுடைய அந்த சின்ன படிப்பு அந்த சின்ன வயசுல அவன் படிக்கிற காலத்துல அந்த கிளாஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை அவன் அவருக்கு நினைப்பூட்டினான். और अपने शिक्षक को कुछ बातें याद दिलाने के लिए जब वो छोटे उम्र में जब पढ़ता था उसके क्लास में जो घटना घटी थी वो बातों को वहां पर उन्होंने याद दिलाया. அந்த ஆசிரியருக்கு அவன் அந்த நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டின பொழுதும் அவருக்கு ஞாபகம் வரவில்லை. और जब उस घटना को बताया तो भी उस शिक्षक को बातें याद नहीं आई. இவன் யோசித்தான். இவன் உடனடியாக அவருக்கு அந்த சம்பவத்தை அவருக்கு சொல்ல ஆரம்பித்தான். और तुरंत ही वो उस घटना को उसको बताना शुरू किया. அவன் சொன்னான் और उसने कहा ஐயா நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். और उसने कहा कि भाई मैं एक गरीब परिवार से जन्म लिया हूँ. அப்பொழுது அந்த சின்ன வயதுல எனக்கு ரொம்ப ஆசைகள் உண்டு. और उस छोटे उम्र में मुझे बहुत सारी आशाएं थी. நல்ல வசதியான வாய்ப்பு வசதியான காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று. और ऐसा आशा थी कि बहुत सारी अच्छी चीजों को मैं अनुभव करना है. அப்பொழுது தன்னோடு படிக்கிற ஒரு பையன் ஒரு நல்ல ஒரு வாட்சி ஒண்ணு கட்டி விட்டு ஸ்கூலுக்கு வந்திருந்தான். और तब उसके साथ में पढ़ने वाले एक लड़का जो है एक अच्छा घड़ी पहनकर स्कूल पर आया था. அந்த வாட்சை பார்த்தவுடன் எப்படியாவது அந்த வாட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது அவன் எங்கேயாவது கலத்தி வைத்தால் அவனுக்கு தெரியாம எடுத்து பாக்கெட்ல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு கட்டினான். और ऐसा मैंने फैसला किया था कि वो उस घड़ी को जब उतार के रखेगा या कहां पर वो जाएगा हाथ धोने के लिए तो उसको घड़ी मुझे क्या है उसका ले लेना है. அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அந்த வாட்சை போட்டிருந்த வாட்சை அணிந்திருந்தவன் வாட்சை களத்தில் வைத்து விட்டு தன்னுடைய முகம் கைகால் கழுவுவதற்கு அவன் வெளியே கடந்து சென்று விட்டான். जिस तरह वो सोच रहा था उसी तरह जिसका घड़ी था वो अपने घड़ी को उतार कर अपने हाथ पैर मुंह धोने के लिए चला गया. இவன் எடுத்து அதை தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக் கொண்டான். और ये जो है उसका घड़ी जो है अपने जेब के खीसे में रख लिया. அப்பொழுது तब அந்த சிறுவன் வாட்சை காணவில்லை என்று அழுது கொண்டு வாத்தியார்கிட்ட போய் அழுதான். और जिसका घड़ी था उसका घड़ी नहीं दिख रहा था इसलिए रोकर वो गुरु के पास गया शिक्षक के पास गया. அந்த வாத்தியார் உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா? और शिक्षक ने तुरंत क्या
क्या किया पता है? அவர் கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளையும் அழைத்தார். और क्लास के सारे बच्चों को बुलाया அவர் சொன்னார், और उन्होंने कहा யார் வாட்ச் எடுத்தீங்களோ கொண்டு என்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. और जिस किसी ने घड़ी लिया है वो मेरे पास आकर दे देना. ஒருத்தனும் கொண்டு கொடுக்கல. और किसी ने भी वहां पर नहीं गया देने के लिए. வாத்தியாருடன் எல்லாரும் எழுதி விட்டார். और गुरुजी ने सभी को खड़ा कर दिया. எல்லாருடைய கண்ணையும் கட்டினார். और सभी की आंखों को बांध दिया. எல்லார் கண்ணையும் ஒரு துணி வச்சு ருமால் வச்சு கண்ணை கட்டிட்டார். और सभी की आंखों को रुमाल से बांध दिया. இப்போ வாத்தியார், अब जो शिक्षक है, இவர் போய் ஒவ்வொருடைய டவுசர்லயும் பாக்கெட்ல கையெல்லாம் விட்டு பார்த்து, और ये हर एक के जो ट्राउजर के जेब में हाथ डालकर देख रहे हैं. பார்த்தா அந்த தம்பி, இந்த படிச்சு வாத்தியாரா இருக்கிறாரு, இந்த தம்பி பாக்கெட்ல வாட்ச் இருந்ததை எடுத்துக்கொண்டார். और अब जब वो ढूंढा तो जो अभी शिक्षक बना है जो भाई, उसकी जेब में मिला था. அப்போ இந்த சம்பவத்தை வாத்தியாருக்கு நினைப்பூட்டுகிறார். और तब ये घटना को वो अपने शिक्षक को वो याद दिला रहा. சார், அந்த வாட்ச நான் எடுத்திருந்தேன்ல, என் பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்தீங்கல்ல. और उन्होंने कहा कि सर आपने वो जो घड़ी जो मेरे जेब से आपने निकाला, आपको याद है? அப்போ வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா? और तब गुरुजी ने क्या कहा पता है? தம்பி, भाई நீ சொல்றது சரிதான், और तू जो कह रहा है सही है, ஆனா நான் मगर நானும் உங்களை போல मैं भी तुम्हारे समान, என் கண்ணுலயும் ஒரு ருமாலை கட்டிக்கிட்டு தான் और मैं अपने आप में एक रुमाल को बांधा. நான் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயா கை விட்டு எடுத்தேன். मैं हर एक के जेब में ढूंढ रहा था. அதனால யார் பாக்கெட்ல எடுத்தங்கிறது எனக்கு தெரியாது. और इसलिए मुझे भी नहीं पता कि मैंने वो घड़ी जो है किसके जेब से निकाला. ஆகையினால எனக்கு நினைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. और इसलिए मुझे वो बात जो है कौन है मुझे याद में नहीं आ रहा है. அப்போ அதற்கு அந்த வாத்தியார் சொன்ன அந்த தம்பிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் வாத்தியார். और तब वो जो शिक्षक जो है भाई को एक बात समझाया. தம்பி, और भाई நான் ஒருவேளை கண்ணை திறந்து நான் உன் பாக்கெட்ல இருந்து வாட்சை எடுத்து நீ தான் எடுத்திருந்தன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு காலம் பூரா உன்னை பார்த்தாலே ஒரு திருட்டு பய அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான் இருக்கும் உன்னை பார்த்தா. और शिक्षक ने उससे कहा कि यदि मैं आंख खोलकर सबके जेब को ढूंढता और मुझे पता चलता तू है, तो मेरे नजरों के सामने तो हमेशा एक चोर के समान रहता. என்கிட்ட மட்டும் இல்ல, और मेरे पास ही नहीं, கூட இருக்கிற எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லுவாங்க. और तेरे क्लास में जितने बच्चे हैं वो सभी लोग तुझे चोर कहेंगे, உன்னை கேவலமா சொல்லுவாங்க. और तुझे अपमान करेगा. உனக்கு அது மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். और वो तेरे मन में कितना दुखित होगा. ஏன் சொல்றேன்னா, और ये मैं क्यों कह रहा நல்ல हूँ? மனுஷன் और एक भला मनुष्य அடுத்தவர்களை, और दूसरों को, நல்ல மனுஷன் நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்களை காட்டுகிறான். और भला मनुष्य जो है अपने भले मन के भंडार से भली चीजों को निकालता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. யாருமே செய்யாத ஒரு நல்ல காரியத்தை செய்வான். और कोई भी नहीं करने वाला ऐसे भले कार्य को करेगा. நல்ல மனுஷனுடைய அந்த நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து और भले मनुष्य के हृदय से நல்ல பொக்கிஷத்தை அவன் காண்பிப்பான். और वो भली बातों को दिखाएगा. ஹல்லேலூயா, हालेलुया. பொதுவா யாராவது இப்படி திருட்டு போச்சுன்னா எவ்வளவு காமிச்சு அந்த 4 பேருக்கு சொல்லி நான் எவ்வளவு கரெக்டா பிடிச்சேன் பாரு அப்படின்னு அதை பெருமைப்படுறதுக்கு தான் விரும்புவாங்களே ஒழிய அந்த குற்றவாளி பாவம் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் அவனை திருடன் எல்லாருக்கும் காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது வந்து ரொம்ப அபூர்வம். और आमतौर पर यदि कोई चोर को हम पकड़ेंगे तो हम चार जन को दिखाने जैसा नहीं कि हम ऐसा करते हैं कि चार जन को पता चलना, मगर कभी उस पर तरस नहीं करना है कि जाने तो उसको अपमान होगा या उसका दिल को ठेस पहुंचेगा. ஆண்டவர் சொல்ற நல்ல மனுஷன் இருக்கிறானே, परमेश्वर कहता है कि भला मनुष्य जो है அவனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான். और उसके मन के जो अच्छे भंडार से अच्छी बातों को बाहर निकालेगा. நீங்களும் நானும் சமுதாயத்துல நல்ல மனுஷனா இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि आप और मैं समाज में जो है वो अच्छी भली बातों को निकाल कर दिखाना. நல்ல இருதயத்திலிருந்து நல்ல இருதயமாகிய ஸ்தோத்திரம், இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். और हमारे मन की भले भंडार से भली चीजों को निकाल के दिखाना. இருதயத்துக்குள்ள நல்ல ஒரு பொக்கிஷத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். और हमारे हृदय के अंदर एक भले भंडार को रखना है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. ஆண்டவர் परमेश्वर जो है இருதயத்தை அறிகிறார். और हमारे हृदय को देखता
लिखता है। ஆண்டவர் சொல்றார், और परमेश्वर कहता है நல்ல மனுஷன் இருக்கிறான் பாரு, भला मनुष्य जो है அவன் வந்து वो जो है அவன் வெளியே நல்லவன் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு அலைய மாட்டான். और वो बाहर में अच्छा होकर कर ऐसा एक भेष को रखकर नहीं घूमेगा இருதயத்திலிருந்து और उसके हृदय से நல்ல பொக்கிஷங்களை காட்டுவான். और वो भली बातों को दिखाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தேவ பிள்ளைகள் और परमेश्वर के लोग நல்ல மனுஷனாக ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். और परमेश्वर उन्हें भला मनुष्य के रूप में चिन्ह देता है। ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு நல்ல மனுஷனை ஆண்டவர் நல்ல மனுஷனாக அடையாளப்படுத்துகிறார். और एक उदाहरण पाया परमेश्वर के बच्चे को भला मनुष्य के रूप में परमेश्वर उन्हें चिन्ह दिखाता है। நல்ல மனுஷன்கிட்ட இருந்து அவன் இருதயத்துல நல்ல பொக்கிஷம் உள்ள இருந்து நல்ல காரியங்கள் வரும். और भला मनुष्य के मन से वो भली बातें निकलेगी அவனுடைய இருதயம் வந்து நல்ல பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கும். और उसका हृदय जो है भले भंडार से भरा रहता है எதையாவது நல்ல காரியத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கும். और वो कुछ भी भले कार्य को करता रहेगा வாயை திறந்தா நல்லதான் பேசுவான். और वो मुंह खोलेगा तो भली बातें करेगा வாயை திறந்தா உள்ள இருந்து நல்லதான் வந்துகிட்டு இருக்கும். और वो खोलेगा तो उसके मन से भलाई की बातें उत्पन्न होगा। ஹalleluya, हालेलुया। சிலர் மிகைப்படுத்தி பேசுவார்கள். और कई लोग जो है बड़ा चढ़ा कर कहते हैं இடத்துக்கு தகுந்தாற் போல சில இடத்துல தன்னை பெரிய ஆளா காட்டணும்னா அங்க கொஞ்சம் மிகப்படுத்துவாங்க. और कई लोग अपने आप को स्थान में बड़ा बनाना है तो कई बड़ा चढ़ा कर बोलते हैं சில இடத்துல ரொம்ப அனுதாபத்தை தேடனா ரொம்ப சோகமா காட்டுவாங்க. और कई जगह पर वो अपना लोगों को अपनी और आकर्षित நேரத்துக்கு தகுந்தாற் போல மாற்றிக் और கொள்வாங்க. समय के हिसाब से बदल जाते हैं। ஆண்டவர் சொல்ற நல்ல மனுஷன்னா वह परमेश्वर कहता है कि भला मनुष्य जो है இதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை காட்டுவான். वो अपने हृदय से भली चीजों को निकाल कर दिखाएगा। ஹalleluya, हालेलुया। நல்ல காரியத்தை காண்பிப்பான், भलाई के कार्य को दिखाएगा நல்லவைகளை காட்டுவான், और अच्छी चीजों को दिखाएगा இருக்கிற இடத்துல நல்ல காரியங்களை और காட்டுவான். जहाँ पर है वहाँ पर भले बातों को ஒரு दिखाएगा நல்ல மனுஷன் நல்ல காரியங்கள் வெளிவரணும். और भला मनुष्य के अंदर से भली बातें बाहर निकलेगी பொக்கிஷம் இருதயத்திலிருந்து பொக்கிஷத்தை காட்டும். और वो अपने हृदय से जो है ऐसे भले भलाई की चीजों को நல்ல दिखाएगा பொக்கிஷத்தை. और अच्छी चीजों को। பொல்லாத மனுஷன் और बुरा मनुष्य जो பொல்லாத है மனுஷன் என்ன செய்வானா? बुरा मनुष्य क्या பொல்லாத करेगा இதயத்திலிருந்து बुरे मन से பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து और காட்டுவான். बुरा मनुष्य जो है पूरे भंडार से बुरी बातें निकालेगा। ஹalleluya, हालेलुया। நாம் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறோம். और हम अच्छी चीजों को दिखाएंगे நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமா இருக்கணும். और हमारा हृदय जो है अच्छा एक भंडार है நல்லவைகள் வெளியே வரணும். और अच्छी बातें बाहर आना है। ஹalleluya, हालेलुया। இதயம் எல்லாவற்றுக்கும் மகா கேடுள்ளதா இருக்கிறது. और हृदय जो है हर एक बातों से बहुत ही बिगड़ा हुआ है இருதயம் மாறிட்டா, और यदि वो बिगड़ा हुआ बदल இருதயத்துல जाएगा சுத்தமுள்ளவன் ஆயிட்டான்னா और यदि हृदय में वो शुद्ध हो गया तो அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि वो धन्य है। ஹalleluya, हालेलुया। இந்த இருதயம் और ये हृदय जो है இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட और ये வேண்டும். हृदय जो है शुद्ध किया जाना है நல்ல பொக்கிஷசாலையாய் மாற और வேண்டும். एक अच्छा भंडार शाला बनना है। ஹalleluya, हालेलुया। ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க நல்ல மனுஷன் என்று और சொல்லுகிறார். परमेश्वर ऐसे लोगों को भला मनुष्य कहता है। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல மனுஷனா ஒருவன் இருக்கிறான்னா और यदि कोई एक भला मनुष्य है நல்ல மனுஷனுக்கு என்ன அடையாளம்? और भला मनुष्य का निशानी क्या है இன்னைக்கு அந்த நல்ல மனுஷன்ல ஒருத்தனா நாம இருக்கிறோமா और क्या उस भले मनुष्य में हम भी एक है क्या என்பதை அறிந்து கொள்வதற்கு और इस बात को हम जानने के लिए வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். और बाइबल में से कई बातों को मैं आपको दिखाना चाहता हूँ। வேதம் அடையாளப்படுத்துகிற நல்ல மனுஷன் கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? और बाइबल बताने वाले भले मनुष्य के पास क्या क्या होगा நல்ல மனுஷன் என்று அவன் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறான்? और भला मनुष्य करके कैसे हम उनको पहचान पाएंगे। ஹalleluya, हालेलुया। இதயத்தை தேவன் அறிகிறார். और हृदय को परमेश्वर जानता है மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான். और मनुष्य खाली चेहरे को देखता है இருதயத்துக்குள்ள பொக்கிஷம் நல்ல பொக்கிஷம் இருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். और हृदय के अंदर अच्छा खजाना है इस बात को परमेश्वर देखता है। இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி आज இருக்கிறது? हमारा हृदय कैसा है ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நல்ல மனுஷன் என்று சொல்ல முடியுமா? और परमेश्वर में देखते समय भला मनुष्य है ऐसा कह पाएगा क्या? ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। முதலாவதாக और सबसे पहला ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க और इस விரும்புகிறேன். बात को आपके सामने रखना चाहता हूँ। முதலாவதாக और सबसे पहला ஸ்தோத்திரம். அதற்கு முன்பதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் और उसके पहले मत्ती 13 अध्याय 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல और 13 अध्याय का 48 वचन पर ஆண்டவர் और परमेश्वर இந்த நல்ல மனுஷனை और ये भले मनुष्य को இந்த நல்ல மனுஷன் இடத்துல और ये भले मनुष्य के पास பார்க்கிற நல்ல காரியங்களுக்கு
और मिलने वाली अच्छी बातों को ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல और परमेश्वर स्वर्ग राज्य இந்த में நல்ல மனுஷனை और इस अच्छे मनुष्य को பரலோகத்துல கொண்டு சேர்க்கிறதற்கு और स्वर्ग में ले जाने के लिए சில ஓமைகள் மூலமாக और कई दृष्टांत के द्वारा அந்த நல்ல மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நல்ல பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிற காரியத்துக்கு இந்த நல்ல மனுஷனை எப்படி பிரித்தெடுக்கிறார் என்பதை குறித்து இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. और ये बने मनुष्य को स्वर्ग राज देने के लिए इस बने मनुष्य को कैसे अलग करता है यहाँ पर हम देख सकते हैं. பரலோக ராஜ்யம் और स्वर्ग का राज्य நல்ல மனுஷனை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி और இருக்கிறார். परमेश्वर कहता है कि भले मनुष्य को जो अलग करने की जैसे उसके तो समानता में 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். और 13 अध्याय का 48 वचन में ऐसा कहता है. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और वहां पर அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். और वहां पर ऐसा वचन कहता है कि जब भर गया तो उसको किनारे पर खींच लाए और बैठकर अच्छी तो बर्तनों में इकट्ठा किया और निकमे फेंक दी. மத்தேயு 13ஆம் அதிகாரம் और मत्ती 13वां अध्याय 48ஆம் வசனத்துக்கு முந்தின வசனம் और 48 वचन के पहले वचन में அங்கே பார்க்கிறோம். वहां पर हम देखते हैं அன்றியும் பரலோக ராஜ்யம் 47ஆம் வசனம் और 47वां वचन அன்றி பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. और यहाँ पे वचन कहते हैं कि फिर स्वर्ग का राज उस बड़े जाल के समान है जो समुद्र में डाला गया और हर प्रकार की मछलियों को समेट लाया. பரலோக ராஜ்யம் வலை வீசப்பட்டு வலையில அகப்படுகிற அந்த மீன்கள்ல நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டு நல்லதல்லாதவைகளை, உபயோகமற்றதை, தகுதியில்லாததை, பிரயோஜனமில்லாததை அதை எடுத்து என்ன செய்வார்களாம்? சமுத்திரத்துல ஸ்தோத்திரம் நல்லதை எடுத்து கூடையில சேர்த்து வைப்பாங்க, ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எரிந்து போடுவார். और वचन कहता है कि स्वर्ग का राज जो है वो मच्छी पकड़ने के जाल के समान है. उसमें जो है सबको आता है मगर अच्छा जो है उसे समेट लेते हैं, जो निकम्मा है उसे समुद्र में फेंक देते हैं. நல்ல மனுஷனை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ளுகிறதை இங்கே ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார். और भले मनुष्य को परमेश्वर स्वर्ग राज के लिए उन्हें अलग करता है करके इस दृष्टांत में परमेश्वर कहता है. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவரால பிரித்தெடுக்கப்படுகிற நல்ல மனுஷர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். और परमेश्वर हम सभी को परमेश्वर स्वर्ग राज के लिए अलग करने वाला भला मनुष्य के रूप में हमें बदलना चाहते हैं. முதலாவதாக और सबसे पहले ஒரு நல்ல மனுஷன் என்று பிரித்தெடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? और एक भला मनुष्य कर उसे चुनने का कारण क्या है? நல்ல மனுஷனுக்கு அடையாளம் என்ன? और भला मनुष्य का निशानी क्या है? இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். और आज हम ऐसे अवसर में आए कि हम अपने आप को जांच कर देखना. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? और प्रेरित के काम 10वां अध्याय के 22वें वचन में ऐसा वचन कहता है, அதற்கு அவர்கள் और तब उन लोगों ने நீதிமானும் और धर्मी தேவனுக்கு பயப்படுகிறவரும் और परमेश्वर का भय मानने वाले யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே देवयत्तनमाय कटले पेचार. और कुरनेलियुस जो यहूदियों से सम्मान पाने वाला और कईयों का अधिपति जो है वो उसको जो स्वर्गदूतों ने उसको दर्शन दिया कि आपको अपने घर पर बुलाएगा. हालेलुया, हालेलुया. ये बात करो, यहाँ पर हम देखते தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். और वो परमेश्वर का भय मानता और सारे यहूदी समाज में एक अच्छा नाम को कमाया हुआ इंसान. हालेलुया, हालेलुया. நல்லவன் யாரு? और अच्छा कौन है? நல்ல மனுஷன் யாரு? भला मनुष्य कौन है? சாட்சி பெற்றிருக்க வேண்டும். और वो भवाई को प्राप्त करना है. हालेलुया, हालेलुया.
சாட்சி இல்லன்னா और यदि गवाही ना हो அவனை நல்லவன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. और उससे भला मनुष्य करके हम ग्रहण नहीं कर सकते। हालेलुया 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 हालेलुया। சாட்சி அவசியம். और गवाही बहुत ही जरूरी है। இங்கே கொர்நேலியு என்கிற மனுஷன் और यहाँ पे कुरनेलियुस नामक मनुष्य நல்லவன் என்று சாட்சி பெற்றவர். और वो भला मनुष्य कर ऐसे उस समाज में गवाही இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்துல சாட்சியை நாம் வைத்திருக்கிறோமா? और क्या आज हमारे जीवन में हम गवाही को रखें? சாட்சி உண்டா? और क्या गवाही का जीवन है? நாம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? और क्या हम गवाही वाला जीवन को जी रहे हैं? நம்மை பார்க்கும் பொழுது और हमें देखते समय சாட்சி இருக்கிறதா? और क्या गवाही है? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், और प्रभु यीशु ने कहा நீங்கள் और आप लोग எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். और आप मेरे गवाह हो। அல்லேலூயா हालेलुया। பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். और पृथ्वी के अंत तक तुम मेरे गवाह हो। அல்லேலூயா हालेलुया। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். और पवित्र आत्मा तुम्हारे पास जब आएगा तुम बल को पाओगे। நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். और तुम यरूशलेम यहूदी और समारिया में तुम पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। हालेलुया 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 हालेलुया। ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். परमेश्वर हमें गवाही के रूप में रखा है। நாம நல்லவன் சொல்றதுல நல்லவன் ஆக முடியாது. और मैं भला मनुष्य ऐसे कहने इसमें भला मनुष्य नहीं हो जाऊंगा। சாட்சி और हमारा एक गवाही होना நாம चाहिए। வாழ்கிற வாழ்க்கையில और हम जीने वाले इस जीवन में நல்லவன் என்பதை சாட்சியின் மூலமாக और भला मनुष्य है कर गवाही के रूप में प्रकट करना चाहिए। அல்லேலூயா हालेलुया। மனுஷனிடத்துல சாட்சி இருந்தாலும் அவனை ஆண்டவர் நல்லவன் என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். और एक मनुष्य के पास अच्छी गवाही हो तो ही परमेश्वर उसे ग्रहण करेगा। வேதம் நல்லவன் என்று அங்கீகரிக்கிறது. और शास्त्र उसे भला मनुष्य के रूप में ग्रहण நல்ல மனுஷன் என்று அங்கீகரிக்கிறது. और भला मनुष्य के रूप में ग्रहण करता நல்ல है। இதயத்திலிருந்து और भले मन से நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து और भले भंडार से இதயத்திலிருந்து और हृदय से நல்லவைகளை காண்பிக்கிற और जो अच्छी बातों को दिखाता है। நல்ல ஒரு உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். और परमेश्वर अच्छा मनुष्य के रूप में संसार में रखा है। हालेलुया 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 हालेलुया। நாம் சாட்சி உள்ளவர்கள். और हम गवाही का जीवन जीना என்ன है। சாட்சி? ஜீவன் உள்ள சாட்சி. और कौन सा गवाही? जीवित गवाही। हालेलुया 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 हालेलुया। நாம் சாட்சி உள்ளவங்களா இருக்கும்போது और जब हम गवाही बनकर रहेंगे तो இயேசுவை நம்மிலே பார்ப்பார்கள். और लोग हम यीशु को हमारे अंदर देखेंगे। हालेलुया हालेलुया। சாட்சியா இருக்கிறதுனால தான் और गवाही होने की वजह से ही ஆண்டவர் நம்மை நல்ல மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். और परमेश्वर हमें भले मनुष्य की समानता में नापते हैं। சாட்சி இல்லாத ஒரு மனுஷன் और जिसका जीवन में गवाही नहीं ऐसे मनुष्य ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதியுள்ளவனாக மாற முடியாது. और वो कभी भी परमेश्वर के राज्य के काबिल नहीं बनेगा। हालेलुया 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 हालेलुया। ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் हम प्रभु यीशु मसीह भलाई करता हुआ घुमा फिरा நம்ம மூலமா और हमारे द्वारा நாம எத்தனை பேருக்கு முன்னால நம்மை நல்ல சாட்சி நம்மிடத்துல இருக்கிறது. और कितने लोगों के बीच में हमारे बारे में अच्छी गवाही है। வேலை செய்யற இடத்துல और काम करने वाले जगह நம்ம पर சுற்றிலும் நம்ம இருக்கிற பகுதிகள்ல और हम रहने वाले अड़ोस पड़ोस के बीच में நல்ல சாட்சி இருக்குதா? और क्या अच्छी गवाही है क्या? இவன் இந்த மனுஷன், और ये मनुष्य जो இந்த है மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், और ये मनुष्य अच्छा मनुष्य है இவன் ஒரு நல்ல காரியத்தை और ये செய்கிறான், बड़े काम को करने वाला இவன் நிறைய பேருக்கு உதவி और செஞ்சிருக்கான். ये कई लोगों को मदद करता है ஓ இந்த மனுஷன் और ये मनुष्य வாயில ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச, और इसके मुख से कोई गलत शब्द नहीं आता है இந்த மனுஷனால और ये मनुष्य के द्वारा எவ்வளோ பேர் நன்மை और பெற்றார். कितने लोग भलाई को पाए இந்த மனுஷன் और ये मनुष्य இந்த மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறதுனால और ये मनुष्य जगह में होने की वजह से எவ்வளவு நல்ல காரியங்கள் और நடந்தது. हमारे लिए कितना भला का काम हो रहा है। हालेलुया हालेलुया। வார்த்தை யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? आपको देखिए कोई ऐसे कहता है हालेलुया हालेलुया। இந்த மனுஷனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? और ऐसा कह रहे हैं कि मनुष्य के द्वारा मैं आज अच्छे से हूँ இந்த இவர் வந்த நேரம் இவர் கரெக்டா உள்ள நேரத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார் யாராவது சொல்லி और இருக்கிறாங்களா? क्या कोई आपको ऐसा कहता है कि ये सही वक्त पर आकर अच्छी सलाह मुझे दिया இந்த ஆள் தான் எனக்கு வழிகாட்டினார் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? और क्या कोई आपको देखिए ऐसा कहता है कि ये व्यक्ति जो है मुझे अगुवाई किया मार्गदर्शन நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இந்த ஆள் தான் இவர் தான் காரணம் அப்படின்னு யாராவது சொல்லி क्या இருக்கிறாங்க? कोई ऐसा कहता है कि मैं आज अच्छी परिस्थिति में तो ये व्यक्ति कारण है उसका। நல்ல சாட்சி
और अच्छी गवाही சாட்சி தான் ஒரு நல்ல மனுஷனாக நம்மை மாற்றுகிறது. और गवाही जो है हमें एक अच्छा मनुष्य के रूप में हमें प्रकट करता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றார், और प्रभु यीशु मसीह ऐसे लोगों को देखी कहते हैं நல்ல மனுஷன், और ये भला मनुष्य है இவன் இருதயத்துல और इसके हृदय நல்ல में பொக்கிஷம் இருக்கு, और अच्छा भंडार है இவன் இருதயம் நல்ல பொக்கிஷம். और इसका हृदय अच्छा भंडार है। எங்க இருந்து நல்ல காரியங்களை காட்டிக்கிட்டே இருக்கிறான், और यहाँ से बड़ी बड़ी बातों को दिखा के रहता ஒரு है। இடத்துல நல்ல காரியங்களை காட்டுறான். और जहाँ कहीं जाता है वहाँ पर बड़ी चीजों को दिखाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம மூலமா மற்றவங்க நல்ல காரியத்தை பார்க்கணும். और हमारे द्वारा दूसरे लोग जो है भले कार्यों को देखना है நம்ம இருதயத்திலிருந்து வர்றது நல்லதா இருக்கணும். और हमारे हृदय से आने वाली बातें भलाई की होनी நாலு பேருக்கு और चार लोगों को நாலு பேர் கேட்கறது மாதிரி और இருக்கணும், चार लोगों से सुनने जैसे रहना है நாலு பேருக்கு பிரியப்படுறது மாதிரி और இருக்கணும். चार लोगों को खुश करने वाली बातें होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நாம இருக்கிற இடம் हम रहने वाला जगह ஒரு பரலோகமாக இருக்க और வேண்டும். वो स्वर्ग जैसा रहना है। ஹalleluya. हालेलुया। நாம போற இடம் हम जाने वाले ஒரு जगह தேவதூதனை பார்க்கிறது போல இருக்க और வேண்டும். परमेश्वर के दूत को देखने के जैसा और रहना நம்மை है பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பதாக और இருக்க வேண்டும். हमें देखने वाले यीशु को देखना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல சாட்சி और अच्छी गवाही போற இடத்துல और जाने वाले जगह पर இவனா அந்த மனுஷனா और क्या ये व्यक्ति क्या ஒண்ணுக்கு உதவாதவன். और एक किसी काम का नहीं है। ஹalleluya. हालेलुया। அப்படி யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? और ऐसा कोई कहे तो कैसा रहेगा? ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க और மாட்டார். परमेश्वर हमें ग्रहण नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। நல்ல மனுஷன் और भला मनुष्य ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை और परमेश्वर स्वर्ग राज्य में நல்ல மீன் வலை போட்டு அதுல கிடைக்கிறதுல நல்ல மீனெல்லாம் பொறுக்கி கூடையில போடுறது மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு நல்ல மனுஷனை நாங்க இப்படி என்ன செய்ய போறோம்? இந்த மீன் கடல்ல வலை போட்டு பிடிக்கிறது போல இந்த பூமியில நாங்க எல்லாரும் சேர்த்து அதுல நல்ல மனுஷனை நல்ல ஒரு ஸ்பெஷல் இடத்துல வச்சு நாங்க அவர்களை ஏற்றுக்கொள்ள போகிறோம், அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக போகிறோம். और परमेश्वर कहता है कि भला मनुष्य को जैसा समुद्र में मच्छी पकड़ने के लिए जाल बिछाता है वैसे जाल बिछाकर उसमें जो मच्छी फंसता है उसमें अच्छी मच्छी को जैसे हम निकाल के रखते हैं बाकी को जो खराब है फेंक देते हैं, उसी तरह मैं अच्छे लोगों को स्वर्ग में जो ऐसे जगह में उन्हें रखकर मैं उन्हें विशेषित करूंगा। हालेलुया। हालेलुया। साक्षी இருக்கணும். और गवाही होना है। சிலரை பார்த்தா और कई लोगों को देखेंगे வாயை திறந்தாலே பொய், और मुंह खोलेंगे तो झूठ ஆனா ஒரு கையில பைபிள் வச்சிருப்பான். और मगर एक हाथ में बाइबल भी रखे रहेंगे। இவ்வளவு பெரிய கேவலம். और देखो कितनी बड़ी बुराई है ஆண்டவருடைய நாமம் और தூஷிக்கப்படும். परमेश्वर का नाम वो दूषित होने के लिए எத்தனையோ பேர் சொல்ல और முடியும். कितने लोगों को हम कह सकते हैं மற்றவங்க கூட கொஞ்சமாவது கொஞ்சம் ஈவிரக்கம் இருக்கும். சிலர் அப்பட்டமா ஈவிரக்கமே இருக்காது. और कई लोगों को जो परमेश्वर को नहीं जानते हैं उनके अंदर तो थोड़ा सा डर रहता है, मगर जो परमेश्वर को जानते हैं उनको जरा सा भी थोड़ा सा भी दया नहीं रहता है சாட்சி இல்ல. और गवाही नहीं है। சிலரை और कईयों को கிறிஸ்தவங்களே சிலரை சொல்லுவாங்க, और कई लोग मसीलों को कहते हैं அவன் चर्च में जाने वाला மற்ற கடையை விட மற்ற கடையில 5 ரூபானா और दूसरे दुकान में 5 रुपया है तो இவன் ஒரு ரூபா கூடயே வச்சிருக்கான். और ये 1 रुपया ज्यादा ही देता है நல்ல சாட்சி இல்லை. और अच्छी गवाही नहीं है நல்ல மனுஷன் और अच्छा मनुष्य அவனுக்கு அடையாளம் என்ன? उसका निशानी क्या है? சாட்சி தான். गवाही है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்ல மனுஷங்கிறதுக்கு அடையாளம் और आप बना मनुष्य उसकी निशानी பரலோக ராஜ்யத்துக்கு और स्वर्ग राज्य ஓ में தகுதியுள்ள நல்ல மனுஷனா இருக்கிற நீங்க और आप योग्य जो अच्छे मनुष्य आप हो அதுக்கு அடையாளமே சாட்சி. और उसकी गवाही जो है उसकी निशानी गवाही है। சாட்சி இல்லாத ஒரு நல்ல மனுஷனா இருக்கவே முடியாது. और बिना गवाही का कोई अच्छा मनुष्य नहीं रह पाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாட்சி வேணும். गवाही चाहिए ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும். और कोई ना कुछ अच्छा कार्य हमें करना நல்ல கிரியைகள் और अच्छे कार्य प्रकट होना மற்றவனை விட और दूसरों से அடுத்தவன் விட நாம எத்தனையோ மடங்கு நம்மை பரிசோதித்து நியாயமானவர்களாக நடக்க வேண்டும். और जो परमेश्वर को जानते नहीं है उनसे हम कितना अपने आप को जांच कर न्याय से हमें चलना चाहिए। நம்முடைய குறைகளை நாம் ஒவ்வொரு நாளும் குறைகளை நாம் சுய பரிசோதித்து நாம் குறைகளை நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும். और प्रतिदिन हम अपनी कमी को जो है जांचना है और हमारे कमियों के अंदर एक परिवर्तन बल्कि हमें भरपूरी को लाना है।
அல்லது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குறைய உணர்த்துங்க. और नहीं तो परमेश्वर से कहना है कि परमेश्वर मेरे अंदर की कमियां को जो है आप प्रकट करो। அல்லேலூயா हालेलुया। கொர்நேலியு அவனிடத்துல சாட்சி இருந்தது. और कुरनेलियुस जो था उसके पास एक गवाही था। தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும் இருந்தான். அவனோட யூத ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவன் சாட்சி உள்ளவனாக இருந்தான். और वो जो है परमेश्वर का भय मानने वाले मनुष्य था और यहूदी समाज में उसका एक सम्मान था। இன்றைக்கு நம்மிடத்திலும் சாட்சி காணப்பட और வேண்டும். आज हमारे अंदर भी एक गवाही होना चाहिए। இரண்டாவதாக दूसरी बात है மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல और मीका की पुस्तक उसका 7वां अध्याय उसका 4वां वचन में இங்கே பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं அவர்களில் நல்லவன் और उनमें से अच्छा முட்செடி கொத்தவன். முட்செடி காட்டாக और कांटे की झाड़ के समान है। செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்க கடும் கூர்மையானவன். मीगा 7 में 4 पढ़ो उनमें से जो सबसे उत्तम है, जो सबसे सीधा है, वह कांटे वाले बाड़े से भी बुरा है। तेरे पहलुओं का कहा हुआ दिन अर्थात तेरे दंड का दिन आ गया है, अब वे शीघ्र सो दिया जाएंगे। அல்லேலூயா हालेलुया। இங்கே இந்த வசனத்தின் முதல் பகுதியில மீகா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியில அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன். और यहाँ पे पहला जो उस वचन का पहला भाग में कहते हैं कि उसमें से जो भला है वो कांटे के झाड़ के समान, बाड़े के समान है। நல்லவன் முட்செடி எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான். और जो भला मनुष्य जो है वो कांटे का भाड़ा कैसा होता है उसके समान है। முட்செடி வந்து என்ன செய்யும், அது குத்ததான் செய்யும். और कांटे का झाड़ क्या करेगा, वो जो है वो चुभेगा, அது கிட்ட போனாலே குத்தும். और उससे करीब जाएगा तो चुभेगा। இவன் இங்கே சொல்லப்பட்ட நல்லவன் வந்து முட்செடி கொத்தவனா இருப்பான். और यहाँ पर कहा गया है कि जो भला मनुष्य है वो कांटे की झाड़ के समान होगा ஒவ்வொருத்தரையும் குத்தி காட்டும், और हर एक को टोच कर दिखाएगा குத்திக்கிட்டே இருப்பான். और वो टोचता रहेगा, சும்மா இருக்க மாட்டான். और वो चुपचाप नहीं रहेगा। அவன் ஏதாவது தப்பு நடந்த உடனே சொல்லிக்கிட்டே இருப்பான். और कुछ ना कुछ गलती होगा तो वहां पर तुरंत तो कह देगा। அநியாயத்தை சகித்து கொண்டு இருக்க और மாட்டான். अन्याय को सहन करते नहीं रहेगा। அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க और மாட்டான். अन्याय चलता है तो उसे तमाशा देखकर नहीं रहेगा। நியாயம் உள்ளவனா இருப்பான். और वो वहां पर न्याय का काम அவன் करेगा முள்ளை போல குத்திக்கிட்டே இருப்பான். और वो कांटे के समान वहां पर चुभता அவன் रहेगा ஒரு முட்செடி. और वो एक कांटे का झाड़ है। அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துலயும் எப்படி சமாளிச்சுட்டு இருக்க மாட்டான். और कोई भी स्थान में वो संभाल कर नहीं रहेगा। ஆண்டவருடைய பிள்ளை और परमेश्वर के लोग நீங்க और आप लोग தேவ பிள்ளைகளா இருக்கிற, और परमेश्वर के जो बच्चे हैं நல்லவர்களா இருக்கிற, और जो भले हैं தேவனுடைய ராஜ்யத்திற்கு, और परमेश्वर के राज्य में பரலோக और ராஜ்யத்திற்கு स्वर्ग राज्य में நல்லவைகளாக ஆண்டவர் எடுக்கிற, और परमेश्वर जो भलाई के रूप में आपको நல்ல चुनता है மீன்களாக और अच्छे मच्छी के समान நீங்க மாறணும்னா आप बदलना है तो நீங்க இந்த உலகத்துல आप इस संसार में முள்செடி போல और कांटे की झाड़ के समान எந்த இடத்துலயும் हर एक स्थान में உங்க முள்ளு और आपका कांटा தவறான காரியங்களை और गलत बातों को சுட்டி காட்டு. वो बताता அல்லேலூயா. அல்லேலூயா. முள்செடிங்கிறது தெரியணும். और कांटे के झाड़ के समान दिखना है। நிறைய செடி நிக்கிற, முள்செடி ஒரு இடத்துல நிக்கிறதுனா தனியா தெரியும். और बहुत सारा पेड़ पौधा है और कांटे का पौधा है तो वो दिखता है अलग से। மற்ற செடிகள்ல கொஞ்சம் ஈஸியா கை வச்சிடலாம். और दूसरे जो पौधे में आसानी से हाथ लगा सकते முள்செடியில கை வைக்கணும்னா हैं। कांटे के पेड़ में हाथ लगाना கை है வைக்கும் போதே கையில குத்திரும். और हाथ लगाते समय हाथ में छुप जाएगा அந்த முள்செடி और वो कांटे का वृक्ष அது தனியா தெரியும். वो अलग सा दिखेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல நீங்க ஒரு முள்செடி. और इस संसार में आप एक कांटे के वृक्ष நல்ல மனுஷன் நல்லவன் முட்செடிக்கு பயப்படுறான். और जो सीधा मनुष्य भला मनुष्य वो कांटे के पेड़ के समान है। அல்லேலூயா. हालेलुया। தனியா தெரியுமா? और वो अलग दिखेगा। இந்த ஆளு और ये व्यक्ति இந்த ஆளுகிட்ட நம்ம கதை நடக்காது. और ये व्यक्ति के पास हमारी कहानी नहीं चलेगी இவன் என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான். और एक कुछ ना कुछ कहता रहेगा நாம செய்யறதுக்கு உடன்பட மாட்டான். और हम जो कार्य करते हैं उसमें सहयोग नहीं நம்ம देगा। வழியில வர மாட்டான். हमारे रास्ते में ये नहीं आएगा। அல்லேலூயா. हालेलुया। முட்செடியை போல और कांटे के पेड़ के समान நல்லவன் முட்செடியை போல और இருக்கிறான். सीधा मनुष्य कांटे के पेड़ के समान है। ஆண்டவர் யாரை பார்த்து நல்லவன் और சொல்றார்? परमेश्वर किसको देख के भला मनुष्य कहता है? முட்செடியை போல. और जो कांटे के पेड़ के समान है अलग जो है ஓ மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்துகிற, और दूसरों को वो अपना निशानी बताने वाला ஒவ்வொன்னா குத்துகிறதா और हर एक बातों को छुपने वाला அந்த முள்
முட்செடி ஒப்பானவன். और वो कांटे के पेड़ के समान है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। மூன்றாவதாக और तीसरी बात है ஸ்தோத்திரம் பிரசங்கியின் புஸ்தகம் और सबब 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல और उसका दूसरा अध्याय के 26 वचन में இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और यहाँ पर कहा गया தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு और परमेश्वर की नजरों में जो भला मनुष्य है ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். और उसको ज्ञान बुद्धि समझ और मधुरता देता है। பாவம் செய்கிறவனுக்கோ और जो पाप करता है தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. और जो मनुष्य परमेश्वर की दृष्टि में अच्छा है उसको वह बुद्धि और ज्ञान और आनंद देता है, परंतु पापी को वह दुख भरा काम ही देता है कि वह उसका देने के लिए संचय कर दे, ढेर लगाए। परंतु जो परमेश्वर की दृष्टि में अच्छा हो यह भी व्यर्थ और वायु को पकड़ना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे कहा गया है தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். और जो परमेश्वर की दृष्टि में जो अच्छा है परमेश्वर उसे जो है ज्ञान बुद्धि और आनंद देता है। அல்லேலூயா हालेलुया। நல்லவன் நல்ல மனுஷன், அவனுக்கு நல்ல மனுஷங்கிறதுக்கு அடையாளம் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் பெற்றவன். और भला मनुष्य का निशानी क्या है? परमेश्वर से वो बुद्धि ज्ञान और आनंद को पाता है। அல்லேலூயா हालेलुया। ஞானமுள்ளவனா இருக்கும். और वो एकदम ज्ञानवान रहेगा। அல்லேலூயா हालेलुया। ஞானமுள்ளவனா ஒருவன் இருக்கிறான்னா और यदि कोई मनुष्य के पास ज्ञान है तो அவன் நல்லா சிந்திச்சு நிதானமா சரியானதை செய்வான். और वो जो है सारे बातों को सोच समझ कर अच्छा ही करेगा। கெட்ட காரியத்தை और बुरे काम புரிந்து கொள்ளுவான். वो समझ जाएगा நல்லதை और எடுத்துக்கொள்ளும். और अच्छा जो है वो ले लेगा। தேவை உள்ளதை और जो जरूरत है அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். और उसको मुख्यता देगा। தேவையில்லாததுக்கு और जो जरूरत नहीं है முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். उसको मुख्यता नहीं देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஞானமுள்ளவன் और ज्ञानवान சகலவற்றையும் और सारी बातों को நிதானித்து அறிகிறான். और जांच कर समझता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நல்லது கெட்டது அவனுக்கு புரியும். और अच्छा बुरा उसे पता होता है। நல்ல ஞானமுள்ளவன் और अच्छा ज्ञानवान அவனுக்கு சரியான இடத்தை और उसे सही जगह पर சரியான இடத்துல और सही जगह पर என்ன குறை இருக்குதோ और क्या कमियां हैं எதை சரியான இடத்துல சரியான காரியத்தை செய்யறதுக்கு அவன் கவனம் முழுவதையும் அந்த இடத்துல செலுத்துவான். और सही जगह पे सही काम करने का उसका पूरा ध्यान उस काम पर होगा। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் இரண்டாவது அடுத்த அந்த வசனத்துல அறிவை பெற்றிருப்பான். और उसका अगला वचन कहता है कि वो जो है ज्ञान बुद्धि को पाया होगा। அல்லேலூயா हालेलुया। அறிவு அவனுக்கு இருக்கும். और उसके पास बुद्धि होगा மூடனா இருக்க மாட்டான். और वो मूर्ख नहीं रहेगा। வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है மூடர் और मूर्ख जो है தேவன் இல்லை என்று और परमेश्वर மதிகேடன் और मूर्ख जो है மூடன் और मूर्ख மூடனுக்கு அவன் மூடத்தனத்தின்படி அவனுக்கு பதில் கொடு. और मूर्ख को उसकी मूर्खता के अनुसार जवाब देना। அறிவில்லாதவன் और उसके पास ज्ञान नहीं है அவன்கிட்ட நீ உன் அறிவை காட்டி பேச முடியாது. और उसके पास अपने ज्ञान को दिखा के बातें नहीं कर सकता। அதனால அவன் அறிவில்லாம பேசும் பொழுது और इसलिए जब वो अज्ञानता से बातें करते हैं மூடத்தனத்தின்படி और उसकी मूर्खता के अनुसार அறிவில்லாதவனுக்கு और जिसके पास ज्ञान नहीं அறிவு है உண்டாகும்படி उसको ज्ञान मिलने के लिए அறிவை அறிந்து கொள்ளும்படி और वो ज्ञान की बातों को समझने के लिए மூடனை और उस मूर्खता को மூடத்தனத்தின்படி பதில் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. और मूर्खता के अनुसार जवाब देने के लिए कहा गया है। மூடனுக்கு நீ ஸ்தோத்திரம் மூடத்தனத்தின்படி அவனுக்கு பதில் கொடாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. और वहाँ पर ऐसे भी कहा गया है कि मूर्ख को मूर्खता के समान जवाब भी मत देना। அறிவில்லாத அநேகர் இன்றைக்கு சபையில இன்னைக்கு இருக்கிறார்கள். और कई ऐसे अज्ञान जो मूर्ख जैसे कई लोग जो कलीसिया में है இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும்
வளர்ச்சி இல்லாமல் அறிவில்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். और कितना साल होने के बावजूद भी उनके पास किसी प्रकार की बढ़ोतरी नहीं है और वो बढ़ नहीं पा रहे, ज्ञान नहीं है उनके पास. ஆண்டவர் और परमेश्वर ஞானத்தை கொடுக்கிறார், और ज्ञान को भी दे रहा है அறிவை और கொடுக்கிறார். समझ को भी दे रहा है. மூன்றாவதாக और तीसरी बातें அதே வசனத்துல और उसी वचन में இன்பத்தையும் அளிக்கிறார். और आनंद भी दे रहा है மூன்று காரியம் அவனுக்குள்ள இருக்கு. और तीनों बातें उनके अंदर होगा. அல்லேலூயா, हालेलुया. நல்லவனாயிருக்கிறவனுக்கு और जो सीधा मनुष्य है அடையாளம் என்ன? उसकी निशानी क्या है? அவனுக்கு ஞானம் இருக்கும், और उसके पास ज्ञान होगा, அறிவு இருக்கும், बुद्धि होगा இன்பம் இருக்கும், और आनंद भी होगा. அல்லேலூயா, हालेलुया. சந்தோஷம் இருக்கும். और एक खुशी होगा. காரணம் कारण क्या? நல்லவனா இருக்கிறதுனால. भला मनुष्य होने की वजह से. நல்லவனுக்கு இன்பத்தையும் அறிவையும் ஞானத்தையும் அளிக்கிறார். और परमेश्वर भले मनुष्य को ज्ञान और बुद्धि और आनंद को देता है. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம். और आज हमारे जीवन में हम तीन बातों को देखा. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் और आत्मिक परमेश्वर की முதலாவதாக बच्चे. சாட்சி இருக்கணும். और सबसे पहला गवाही देना है. நல்லவன் சொல்லிட்டா மட்டும் போதா, और अच्छा अच्छा कहने से नहीं. நல்லவன்ட்டு வெளியே காட்டிட்டா மட்டும் போதா, और अच्छा मनुष्य को बाहर दिखाने से சாட்சி नहीं. இருக்கணும். गवाही होना है. அதுதான் நல்லவன் என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். और वही भला मनुष्य के रूप में परमेश्वर ग्रहण करना. இரண்டாவதாக दूसरी बात है முள் செடியாக. और कांटे के वृक्ष के समान होना है. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முட்செடி நல்லவன் முட்செடிக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். और भला मनुष्य कांटे के पेड़ के समान है. அவனிடத்துல அவன் வந்து அந்த முட்செடியை போல குத்துகிறவனாக இருக்கான். और वो कांटे के पेड़ के समान चुभने वाला मनुष्य है. மூன்றாவதாக और तीसरा ஆண்டவரே நல்லவனுக்கு அடையாளமாக வைக்கிறார். அறிவு, ஞானம், இன்பம் आंडवर கொடுக்கிறார். और परमेश्वर जो है तीसरा जो है भला मनुष्य का निशानी ये बता रहा है कि उसके पास ज्ञान बुद्धि आनंद होगा. हालेलुया, हालेलुया. தாவீது சொன்னார், தாவீது சொன்னார், और इसलिए दाऊद ने கர்த்தருடைய कहा ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். आज जब लोगों ने कहा कि चलो परमेश्वर के वन में हम जाए, எனக்கு இப்பமா இருந்துச்சு. और तब मेरा मन आनंद से भर गया. எரேமியா சொல்றார், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியா சொல்றார். और यिर्मयाह 15 अध्याय का 16 वचन में ऐसा कहता है. ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். और जब परमेश्वर का वचन मुझे मिला तो मैं ऐसे ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. और तब मेरे मन में बहुत ही आनंद எனக்கு மகிழ்ச்சியா और இருந்துச்சு. मेरा मन आनंदित हो गया. हालेलुया, 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 हालेलुया. நல்லவனுக்கு और हर एक मनुष्य को அடையாளம் और उसका निशानी இன்பம் இருக்கும், आनंद होगा, அறிவு இருக்கும், समझ होगा, ஞானம் இருக்கும். ज्ञान होगा. ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். और परमेश्वर का भय मानना ही बुद्धि का आरंभ है. ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் और ஆண்டவர். जिसके पास बुद्धि की कमी है तो परमेश्वर भरपूरता से देने वाला हमारा परमेश्वर. हालेलुया, 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 हालेलुया. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और यूसुफ के बारे में कहा गया है. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல और उत्पत्ति का 39 अध्याय அவன் காரிய சித்தி உள்ளவனாய் और उसके कार्य सफल होता था. हालेलुया, 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 हालेलुया. ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை அறிவை और கொடுத்தார். परमेश्वर उसे ज्ञान और बुद्धि दिया हुआ காரியத்தை சரியாக செய்வது. और उसके कार्य को सफल करने के लिए. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் और சொல்லப்பட்டிருக்கிறது. पहला वचन संहिता में कहा गया है அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். और जो कुछ करेगा सफल होगा. हालेलुया, 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 हालेलुया. அறிவுள்ளவர்களாக இருப்பார். और उसके ज्ञान वाले मनुष्य होंगे. நல்லத ஆண்டவர் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பதாக और வைத்திருக்கிறார். परमेश्वर भला और बुरा हमारे आगे रखा है. ஜீவனை மரணத்தை நமக்கு முன்பதாக और வைத்திருக்கிறார். जीवन और मृत्यु हमारे आगे रखे हैं. நன்மையானதை தெரிந்து கொள்ள முடியாது. और भलाई की चीजों को चुन ले. நல்ல அறிவுள்ளவர்கள் और अच्छे समझदार நல்ல காரியங்களை செய்வார்கள். और भले काम वो करेंगे. हालेलुया, 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 हालेलुया. மூன்று காரியங்கள் और तीन कार्य நம்மை நல்ல மனுஷனாக அடையாளப்படுத்துகிறது. और हमें भले मनुष्य के रूप में वो निशानी बताता है. இந்த உலகத்துல और इस दुनिया தேவ में பிள்ளைகள் परमेश्वर की நல்ல மனுஷனாக ஆண்டவர் ஒரு நாளில வந்து பிரித்தெடுக்க போகிறார். और एक दिन परमेश्वर भले मनुष्य को अपने लिए चुनेंगे. நல்ல மனுஷனை பார்த்து பிரித்தெடுக்க और போகிறார். भले मनुष्य को देखकर परमेश्वर चुनने वाले हैं. ஓ கெட்டு போன உதவாதவர்களே, और जो खराब हो गए जो किसी काम का नहीं है அக்கினி கடல்ல பங்கடைகிறவர்களாக और மாற்றப்போகிறார். उन्हें आग के समुद्र के भागीदारी बना देगा. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை और परमेश्वर दिया ये अच्छा जीवन இந்த கடைசி காலத்துல और ये आखिरी समय எந்த पर நிலைமை வந்தாலும், और कोई भी हालात क्यों ना आ जाए எந்த சூழ்நிலை और வந்தாலும், कोई परिस्थिति क्यों ना आ जाए. வேதத்துல சிமிர்னா சபை என்ற ஒரு சபை இருக்கிறது. और बाइबल में सिमिर्ना कलीसिया में 7 சபைகள்ல சிமிர்னா சபை. और 7 कलीसिया में
स्मिरना कलीसिया करके। இந்த சபையில் ஆண்டவர் சொல்றார், और इस कलीसिया के बारे में परमेश्वर कहता நீ है, படப்போகிற பாடுகளை குறித்து और तू उठाने वाले तकलीफ के बारे में எவ்வளவு வேணும் பயப்படாத. और कितना भी हो तो उसके बारे में நீங்கள் சோதிக்கப்படும்படி आप चाचे जाने के लिए। பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். और शैतान जो है आप में से कई लोगों को बंदी गृह में डालेगा। ஆனாலும் फिर भी நீங்கள் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். और आप 10 दिन जो है उपद्रव में पड़ोगे। ஆனாலும் நீ முடிவு பரியந்தம் மரண பரியந்தமும் உண்மையாயிரு. और फिर भी जो है तू आखिरी तक मृत्यु तक सच्चा रहना। ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். और जीवन का मुकुट मैं तुम्हें दूंगा। அல்லேலூயா. हालेलुया। பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். और तकलीफ और उपद्रव के बीच से हमें गुजरना है। ஆனாலும் और फिर भी ஆண்டவர் சொல்லுவார், परमेश्वर के மரண பரியந்தம் உண்மையாயிரு. और मृत्यु तक सच्चा रहे। நல்லவனாரு. और अच्छा मनुष्य रहे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இது வெளிப்படுத்தல் 2:10 இருக்கும்னு நினைக்கிறேன். और प्रकाशित वाक्य की दूसरा अध्याय 10 में भरोसा कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். और जीवन का मुकुट मैं तुम्हें दूंगा करके மரண பரியந்தம் உண்மையாயிரு. और मृत्यु तक तू सच्चा रहे। நல்லவனாரு. और तू अच्छा मनुष्य रहे। நல்ல மனுஷனுடைய இதயத்தில் और अच्छा मनुष्य के हृदय में நல்ல பொக்கிஷம் और अच्छा खजाना जो है அது வெளியே வரும். वो बाहर आता है। அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ள இருந்து நல்ல விஷயங்கள் நல்ல பொக்கிஷங்கள் வெளியே வருதா? और हमारे अंदर से क्या अच्छी बातें बाहर आ रही है क्या? நல்ல மனுஷனா சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோமா? क्या हम गवाही बन के जी रहे हैं क्या? முச்செடியை போல இருக்கிறோமா? क्या हम कांटे के वृक्ष के समान है? ஞானம், அறிவு, ஆண்டவர் கொடுக்கிற இன்பம் இதெல்லாம் நாம பெற்றிருக்கிறோமா? और परमेश्वर देने वाला बुद्धि ज्ञान और आनंद क्या ये सब हमारे पास है क्या? அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நெருங்கி வருகிறோமோ और परमेश्वर के करीब हम जितना हम आते हैं அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நமக்குள்ள और उतना परमेश्वर हमारे अंदर ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். और ज्ञान और बुद्धि और आनंद परमेश्वर हमारे अंदर देता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் பெற்று சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதுதான் இந்த உலகத்துல நல்ல மனுஷனுக்கு அடையாளம். और हम उस चीजों को पाकर अच्छा शांति से जीना ही इस संसार में भला मनुष्य का निशानी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। हम सब कोई प्रार्थना करेंगे। आंखें बंद करके प्रार्थना करें। பரலோக பிதாவே, प्रेम ईश्वर की நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். अच्छे समय के लिए स्तुति நல்ல करें। மனுஷனாக நாங்கள் வாழ்ந்தோம். और अच्छा मनुष्य के रूप में जी எங்க ஓட்டம் हमारी दौड़ மரண வரையிலும் உண்மையாயிருந்து मृत्यु तक वो सच्चा रहने के लिए ஓ எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை और हमारे रखा हुआ नाम उजाने वाले जीवन को பெற்றுக்கொள்ளும்படியாக उससे हम पाने के लिए உலகத்துல इस संसार में ஓ பரலோக ராஜ்யம் और स्वर्ग राज्य எப்படிப்பட்டது என்பதை और जैसा है எங்களுக்கு அருமையாய் நீங்க கற்றுக் आपने கொடுத்திருக்கீங்க. हमें सिखाया प्रभु। ஓ ஒரு மீன் பிடிக்கிறவர் और एक வலையை अच्छा வீசி वो जाल को बिछाता है நல்ல மீன்கள் எல்லாம் கூடையில சேர்ப்பது போல और अच्छे मच्छी को टोकरी में बटोरता நீங்க है। எங்களை சேர்க்க போகிறவர். आप हमें बटोरने அதை वाले எங்களுக்கு வெளிப்படுத்தி वो இருக்கிறீங்க. आपने हमें प्रकट किया அந்த है। நல்ல மீன்களை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். और अच्छे बच्चे के जैसा हमारा जीवन होने உமக்கு दें। நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते ஒவ்வொரு हैं। பிள்ளைகளை ஆசீர்வதியும். अनेक बच्चों को இந்த आशीष दें। செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் और आपके संदेश को सुने நல்ல மனுஷனாக और अच्छा मनुष्य के रूप में வாழ்ந்து और जीकर தேவனுடைய ராஜ்யத்துக்கு प्रभु के राज्य में தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக और वो काबिल योग्य बनने के நான் लिए ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். हर एक को आशीष करके प्रार्थना நல்ல करते हैं। மனுஷனாக மாற்றுங்க. अच्छा मनुष्य बनाइए நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். और अच्छा मनुष्य का चाल चलन स्थिर रहता है நல்ல ஒரு மனுஷனாக और अच्छा एक அந்த मनुष्य வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க हम जी कर हमारी दौड़ को पूरा எங்களுடைய करें। இருதயத்திலிருந்து இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை நாங்கள் காட்டட்டும் ஆண்டவர். और हमारे मन के भले भंडार से भली चीजों को हम प्रकट करने दें प्रभु। நல்லவைகளாயிருக்கிற சாட்சி எங்களிடத்துல காணப்படட்டும். और अच्छा है भला मनुष्य है ऐसी गवाही प्रकट होने दें। சாட்சி காணப்படும்படியாக और गवाही दिखने के लिए எங்களுடைய நடக்கை இருக்கட்டும். हमारी चाल चलन होने दें प्रभु। முள்செடியை போல और कांटे के पेड़ के समान ஓ நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா और हम अलग निकाले हुए இந்த जैसा உலகத்துல इस संसार में முட்செடியை போன்றவர்களை और कांटे के पेड़ के समान இந்த உலகத்துக்கு
इस संसार को உலக காரியங்களுக்கு और संसार की बातों को ஒத்து போகாதவர்களாக और उसके साथ ना सहमत होते हुए உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் और जो संसार के अनुसार जीवन बिता रहे हैं துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் और जो अधर्म के अंदर है அந்த ஜனங்களுக்கு उन लोगों को அவர்களுடைய வாழ்க்கை போல இராம उनके जीवन के जैसे अपना குறைகளை குற்றங்களை और कमियां और गलती को காண்பிக்கிறவர்களாக और हम उन्हें प्रकट करते हैं செடியை போல काटू के पेड़ के समान எங்களிடத்திலிருந்து हमारे अंदर से தவறு செய்கிறவர்களுக்கு और जो गलत करते हैं முச்செடியாக நாங்கள் காணப்படட்டும் और उनके लिए हमें काटने के पेड़ के समान दिखने தவறு செய்கிறவர்களுக்கு குத்தி காண்பிக்கிறவர்களாக और जो गलत करते हैं तो उन्हें छुपा कर दिखाने காணப்படட்டும் ஆண்டவரே हम दिखने देते हैं ஆண்டவரிடத்திலிருந்து प्रभु से எங்க கிட்ட இருந்து வெளிப்படுகிற और हमारे अंदर से प्रकट होने இதயத்திலிருந்து நல்ல மனுஷனாக காண்பிக்கிற और अच्छा मनुष्य जो प्रकट करता है ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற और परमेश्वर से पाया हुआ அறிவு ஞானம் बुद्धि ज्ञान தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த இன்பமான வாழ்க்கை और परमेश्वर से मिलने वाला वो आनंद भरा जीवन மதுரமான வாழ்க்கை और मधुर भरा जीवन மகிழ்ச்சியான வாழ்க்கை और मगनता का जीवन பேரின்பத்தை और उस महान நாங்கள் பெற்றுக்கொண்டு पाकर நல்ல மனுஷனுக்கு அடையாளமாக और भले मनुष्य की निशानी के रूप நல்ல ஸ்வபாவங்கள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படும் और अच्छी स्वभाव हमारे अंदर से प्रकट होने दे अनेक बच्चों को आशीष करें संदेश सुने बच्चों का नाम महिமைப்படட்டும் लगातार आपकी नाम की महिमा हो अगुवाई करें अनुग्रह साथ மீட்பர் இயேசுவின் மூலம் செவகேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जीवित अच्छे पिता आमीन கர்த்தர் நம்மை நடத்துறபடினால நம்மோடு பேசினபடினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நன்றியுள்ள இதயத்தோடு உள்ளதனால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோதரம் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட என்றும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. Hallelujah. 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 God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.